எப்படி பேசுறாரு பாருங்க. இந்த வியாதி அவர் டைரக்டா அவர்கிட்ட பேச, அவர் பைபிளை திறந்து பார்க்கறாரு. பார்த்த உடனே இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, ஆனால் தேவன் உன் மூலமாக மகிமைப்படக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவர் உருவாக்க போகிறார் என்ற ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அவர் அதை பார்த்து என்னடா இது இப்படி ஒரு வார்த்தை வருது அப்படின்னு அவர் மனசுல நினைச்சு எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பார் போல. அவங்க வீட்டுக்காரம்மா யாராவது இருந்திருப்பாங்க, அவங்ககிட்ட என்னங்க இந்த மாதிரி வருது, அப்போ ஆண்டவர் ஏதோ செய்வார் போல இருக்குது, ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஏதோ செய்வார் போல அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கைக்கு அடையாளமா ஆப்ரேஷனுக்கு கொண்டு போறாங்க. ஆப்ரேஷனுக்கு கொண்டு போற ஐயா ஒரு நிமிஷம், ஆப்ரேஷனுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போனா டாக்டர் செக் பண்ணிட்டு உனக்கு நல்லா இருக்க, கிட்னி நல்லா வேலை செய்யுது, உன்னை யார் அட்மிட் பண்ணதுன்னு அவரே கேட்கிறார் இல்லையா? டாக்டரே திரும்பி கேட்கிறார், உனக்கு ஏன்பா நல்லா இருக்கே, உனக்கு எதுக்கு ஆப்ரேஷன், நீ வேணா நீ வீட்டுக்கு போயிடு. அப்போ கிட்டத்தட்ட 5 லட்சமோ 6 லட்சம் அந்த காலத்து அந்த டைம்ல நடந்த, இப்போ இல்லை, இன்னைக்கு நான் நேற்று நடந்தது இல்லை, இது வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்தியை நான் சொல்றேன். அப்போ அன்னைக்கு ஒரு 6 லட்சமோ 7 லட்சமோ செலவு பண்ணி இருக்கணும். ஆனா அந்த எந்த செலவும் இல்லாம அவரை வீட்டுக்கு அனுப்பினா அவருடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும்? இல்ல 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய சூழல் வருகிறதை ஆண்டவர் மாற்றி, உனக்கு நீ நல்லா இருக்கப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிட்டானா எப்படி இருக்கும்? அப்ப உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் அதை நினைக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதத்தை செய்யக்கூடாதா? உங்களுக்கு அதுதான் இல்லை, ஏதோ ஒரு, இப்ப எல்லாருமே ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு கேட்கலாம்ல. அதே போல நான் சொன்னேன், ஒரு என்னுடைய மகனே டிவி பார்க்கணும். சின்ன வயசுல இருந்து டிவி நாங்களே பழக்கப்படுத்திட்டோம். ஆனா அதுவே கெதியா இருக்கிறான். எப்படி அவனை காப்பாத்துறது, எப்படி அதுல இருந்து விடுவிக்கிறது? நான் போய் டிவி பார்க்காதானா என்ன பண்ணுவான்? அப்பதான் ஜாஸ்திப்பா இங்க ஒரு பையன் பந்து அடிச்சிருந்தான் தெரியுமா, கல் அடிச்சிருந்தான். டப்புன்னு எவ்வளவு பெரிய கல்லெல்லாம் போட்டுருந்தான். நான் சொன்னேன், ஏன்பா எங்க அடிக்கிற, யார் மேல அது விழப்போகுது கேட்டானா? அவன் கேட்டானா? கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கிறான். இன்னும் வேகமா அடிக்கிறான். அப்ப அவனை எப்படி மாத்துறது? அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்ன. ஆண்டவர் உடனே என்ன பண்ணாரு, ஒரு குரங்கு அனுப்பி அந்த ஒயரை கட் பண்ண வச்சு அவனுடைய சூழலை மாற்றி, அவனே என்ன சொல்றான், டிவி நமக்கு எதுக்கு, டிவியே கெதியா இருந்தவன் நமக்கு